Hello NN for your squad. Welcome to 1 minute preparation of anatomy 2 mark question. Question number 71 out of 87. 71 question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா applied anatomy of pleura. Applied anatomy அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்னன்னா disease condition. இதனால என்னென்ன டிசீஸ்லாம் வரும் அப்படிங்கிறது. pleura அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். டெஃபினேஷன் பாருங்க. pleura அப்படிங்கிறது லங்கை கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லேயர் தான். இது டபுள் லேயரா இருக்கும். visceral and parietal இருக்கும். இதான் டெஃபினேஷன்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டெஃபினேஷன் பாருங்க. pleura is the covering layer of lung. இது வந்து டபுள் லேயரா இருக்கு. visceral and parietalங்கிற மாதிரி டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டிசீஸ் கண்டிஷன் கேட்டிருக்கிறதுனால டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ப்ளூரால ஒரு 4 ஈஸியான டிசீஸ் கண்டிஷன் எழுதியிருக்கேன். ப்ளூரைட்டிஸ், ப்ளூரல் எஃப்யூஷன், நீமோதோராக்ஸ் அண்ட் ஹீமோதோராக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ப்ளூரா அப்படிங்கிறது டபுள் லேயர்டு லங்கை கவர் பண்ணியிருக்கிறதுனா இது ஒரு லேயர் இது ஒரு லேயர். இந்த ரெண்டு லேயருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கலெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஹீமோதோராக்ஸ். இஸ் த பிளட் இன் த ப்ளூரல் கேவிட்டி. இந்த ரெண்டு லேயருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கலெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நீமோதோராக்ஸ். ஏர் இன் பிட்வீன் த ப்ளூரல் கேவிட்டி. இந்த ரெண்டு லேயருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் கலெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா வந்து இந்த ப்ளூரல் எஃப்யூஷன் சொல்றாங்க. ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் இந்த ப்ளூரல் கேவிட்டி சிம்பிளா முடிஞ்சது. லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரைட்டிஸ், ஐடிஐஎஸ்னு முடிஞ்சாலே இன்ஃப்ளமேஷன், ப்ளூரா வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆகிறதா வந்து ப்ளூரைட்டிஸ்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ கொஸ்டின் நம்பர் 71ல இருக்கும். ப்ரீவியஸாக 70 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நம்ம சேனல்ல இருக்கும். அதை செக் பண்ணி படிங்க. தேங்க்யூ.